வணக்கம். ஸ்ரீ நாளிபீடம் வழங்கும் மணி மந்திரம் ஔஷதம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்த நேயரோட கேள்வி சார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வணக்கம் சார், என் பேத்திக்கு 27 வயதாகிறது. திருமணம் தள்ளி தள்ளி போகுது. அவளுக்கு எப்ப கல்யாணம் கூடி வரும், அதுவும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமையுமான்னு கேட்டிருக்காங்க சார். அந்த ஜாதகம் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் சார். இந்த பாப்பா வந்து கிருத்திகை நட்சத்திரம், தனுசு லக்னம். லக்னாதிபதி குரு பார்த்தீங்கன்னா சனி பார்வையில் இருக்காரு. குரு வந்து நிற்கிற ஸ்டார் பார்த்தீங்கன்னா புராட நட்சத்திரம். அதாவது களத்திர ஸ்தானத்துக்கு விரையாதிபதி நட்சத்திரம். இந்த ஜாதகத்தில் களத்திர ஸ்தானத்துக்கு விரயத்தில் இருக்க சுக்கரனுடைய ஸ்டார் இருக்கிறதுனால இந்த பாப்பா கல்யாணன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக மேட்சிங் பண்ணும். கொஞ்சம் ஏமாதான் திருமண வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பு கொடுக்கும். ஸோ அப்போ ஜாதக ரீதியாக மேட்சிங் பண்ணும்போது அந்த பையனுடைய ஜாதகத்தில் 7வது வீட்டுக்கும் லக்னத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். சுகஸ்தானம் கெடாமல் இருக்க மாதிரி ஒரு பையனை கட்டி வச்சா அதுக்கு லைஃப் இருக்குது. அப்போ கூட ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும். அப்போதான் அந்த பையன் வந்து இந்த பாப்பாவோட அட்ஜஸ்ட் பண்ணி போவார். இல்லைன்னா இந்த பாப்பாவுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நெருப்புடைய லக்னம். தனுசுனா வில்லு, கணவன் மணிக்குள்ளே சண்டை வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் பண்ணால் அவங்களுக்கு லைஃப் இருக்குது. ஏன்னா அதே சமயம் பரிகாரம்னு பார்த்தோம்னா இந்த பாப்பாவுக்கு பரிகாரன்றது ஒன்றே ஒன்று தான். கையில் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது டார்க் எல்லோ புஷ்ப கல் போடணும் ஒன்று ரைட் ஹேண்டில். அது மினிமம் 3 கேரட் இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா சனி சுகஸ்தானத்துலேருந்து லக்னத்தை பார்க்கறதுனால வெள்ளி கொலுசு 200 கிராமில் போடணும். இது ரெண்டும் பண்ண பிறகு பாப்பா கல்யாணம் ஆகிடும் இந்த பாப்பாவுக்கு. அதே சமயத்தில் இவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லணும். அதாவது முருகருடைய மந்திரம். முருகருடைய மந்திரம்னு பார்த்தோம்னா ஒன்று சஷ்டி கவசம் இருக்குது, அப்புறம் வந்து பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசம். இது பாப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பாம்பன் சுவாமி கோயில் போயிட்டு வரணும். அப்போ கரெக்டாக தீர்வு இருக்கும். அது இல்லாமல் சனீஸ்வரன் கோயில் வந்து பம்மலில் இருக்குது, ஒளிச்சலூரில். அங்கே வந்து அகத்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கோயில் போயிட்டு பாப்பா வந்து புளியோதரை அன்னதானம் போடணும். கல்யாணம் பண்ணுறது பெருசில் திருமண வாழ்க்கையில் தோஷம் இருக்குது. அதுக்கு ஒரே மேட்சிங்கில் தான் கரெக்ட் பண்ணணும். பையனுடைய ஜாதகத்தில் அந்த களத்திரஸ்தானம் கெடாமல் இருக்கணும், சுகஸ்தானம் கெடாமல் பண்ணால் லைஃப் இருக்குது. இல்லைன்னா மேரேஜ் லைஃப் கடுமையாக பாதிக்கும். இந்த பாதிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம் மேடம்? மேட்சிங் பண்ணி தான் பண்ணணும். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. மேட்சிங்ல தான் கரெக்ட். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஐயா, ஸ்ரீ நாளி உபாசகர் ஜோதிடர் எஸ் மணி அவர்களை நீங்க நேர்ல காண விரும்பினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள் இருந்தா நீங்க 6362944739 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை ஜாதகங்களோட இணைச்சு நீங்களும் கேளுங்க, உங்களோட தீர்வை பெறலாம்.